Hi friends, this is Tamim. இன்னைக்கு இந்த வீடியோவில் Vlookup அண்டு ரிவர்ஸ் Vlookup எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த எக்ஸலில் பார்த்திங்கன்னா சம் டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாஸ் பார்த்திங்கன்னா ஏ காலம்லேருந்து காலம் டி வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் தான். ஸோ இந்த டேட்டாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது சீரியல் நம்பர், அதாவது காலம் பியில் இருக்கிறது எம்ப்ளாய் ஐடி, காலம் சியில் இருக்கிறது எம்ப்ளாய் நேம் அண்டு ஸ்போர்ஸ் இருக்குது டி காலத்தில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Vlookup எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த Vlookup பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சில பேருக்கு Vlookup ஃபங்க்ஷன் சில பேர் தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா Vlookup எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிவர்ஸ் Vlookup எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Vlookup எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த Vlookup எப்படி யூஸ் பண்ணுறதுனா, Vlookupனா என்னென்னா வெர்டிக்கல் Vlookup தான் Vlookup. நம்ம ஒரு டேட்டாவில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷனை டிபெண்ட் பண்ணி வேறு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் Vlookup. ஸோ இந்த Vlookup எப்படி யூஸ் பண்ணணும்னா லெஃப்ட் டு ரைட் ரைட் சைடில் மூவ் ஆகிறது தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த Vlookupல பார்த்திங்கன்னா நான் ஒரு எம்ப்ளாய் ஐடியை நான் என்ட்ரு பண்ணுறேன். இந்த எம்ப்ளாய் ஐடி பார்த்திங்கன்னா நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த எம்ப்ளாய் ஐடி எடுத்துக்கிறேன். 21243 இந்த 21243 பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த எம்ப்ளாய் ஐடி தான். ஸோ எனக்கு இந்த எம்ப்ளாய் ஐடி தெரியும். ஸோ அவங்களுக்கு நேமும் தெரியாது, ஸ்கோர்ஸும் தெரியாது. ஸோ அந்த ஸ்கோர்ஸ் நான் எப்படி கொண்டு வரதுன்னா Vlookup ஃபங்க்ஷனை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் Vlookup எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். Vlookup நான் என்ட்ரி அடிக்கிறேன். என்ட்ரு பண்ணுறேன். விஎல்னு அடிச்சோன்னே எனக்கு Vlookupனு ஒரு ஃபங்க்ஷன் விசிபிள் ஆகுது. அந்த விசிபிள் ஆகிறத நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறோன்னா டேப் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக Vlookup ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் என்ன செஞ்சுறேன், விஎல்னு அடிச்சுட்டு நான் டேப் கொடுத்துறேன், போய் இன்சர்ட் ஆகிடுது Vlookup ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்கணுன்னா இந்த சின்டாக்ஸை நம்ம பார்க்கணும். இந்த சின்டாக்ஸில் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு lookup வேல்யூ என்ட்ரு பண்ண சொல்லுது. lookup வேல்யூனா வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த நம்ம கையில் இருக்க அந்த எம்ப்ளாய் ஐடி மட்டும் தான் இருக்குது. நம்ம சொன்னோம்ல அந்த எம்ப்ளாய் ஐடி தான் lookup வேல்யூ. ஸோ அந்த எம்ப்ளாய் ஐடியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேபிள் அரேஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த டேபிள் அரேஸு நம்ம எந்த டேட்டா பேஸ்லேருந்து அந்த எம்ப்ளாய் ஐடி இருக்குதுன்னு நினைக்கிறப்போ அந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணுறது தான் டேபிள் அரேஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு எம்ப்ளாய் ஐடியிலேருந்து இங்கே தான் இருக்குது அந்த எம்ப்ளாய் ஐடி. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எது வலிக்க வேணுமோ, எனக்கு எம்ப்ளாய் நேம் வேணும்னா ஸோ எனக்கு எம்ப்ளாய் நேம் வலிக்கு இது வரைக்கும் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் ஸ்கோர்ஸ் எனக்கு வேணுமா, இப்போ நான் ஸ்கோர்ஸை தான் இப்போ நான் இங்கே எடுக்க போகிறேன். அதனால் ஸ்கோர்ஸ்னால் நான் ஸ்கோர்ஸ்னு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 காலத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுக்குறேன். அடுத்தது என்ன காட்டுதுன்னா எனக்கு கால் இன்டெக்ஸ் நம்பர் தான் வேறு ஒன்றும் இல்லைங்க. காலம் இன்டெக்ஸ் நம்பர்னால் எந்த காலத்தில் அந்த டேட்டா இருக்குதோ அதுதான் காலம் இன்டெக்ஸ் நம்பர். நான் வந்து இப்போ இந்த ஸ்கோர்ஸ் பார்த்திங்கன்னா 3rd காலத்தில் இருக்குது. இந்த 3rd காலம் நான் எப்படி சொல்கிறேன்னா, அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு காலம், இது 2nd காலம், இது 3rd காலம். அதனால் 3rd காலத்தில் இருக்குது நான் சொல்கிறேன். அந்த 3rd காலத்தில் நான் இங்கே 3ன்னு போட்டு கமா 0 வந்து டிஃபால்ட்டாக வர்றது ஃபங்க்ஷனு, அதனால் 0 போட்டுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்குன்னா 21243 எங்கே எடுத்தேன்னா இங்கேருந்து எடுத்தேன். அதோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 8595 வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டாக இன்னொரு எம்ப்ளாய் ஐடி போட்டு செக் பண்ணிக்கலாம். 21247 இந்த நம்பரை போகிறேன். 21247 போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 21247 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 8615 கரெக்டாக வந்திருக்குங்க. சப்போஸ் நான் இந்த டேட்டா பேஸில் இருக்க எம்ப்ளாய் ஐடி இல்லாமல் வேறு ஏதாவது போடுறேன்னா எனக்கு இந்த எண்ணே வரும். எண்ணேன்னா நாட் அவைலபிள். ஸோ இந்த நாட் அவைலபிள் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா பேஸில் இல்லைன்னு அர்த்தம் மீன். ஸோ நம்ம அதை வச்சு புரிஞ்சிக்கலாம். இப்போ Vlookup ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரிவர்ஸ் Vlookup ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸ் Vlookup ஃபங்க்ஷன் Vlookup வச்சு அதுக்குன்னு ஒரு தனியாக ஃபங்க்ஷன் இல்லை. நம்ம வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் காம்பினேஷனில் தான் ரிவர்ஸ் Vlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா இதுக்கு வேறு மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் அந்த 2 காம்பினேஷன், அதாவது இண்டெக்ஸும் மேட்ச் வச்சு தான் 2 ஃபங்க்ஷன் காம்பினேஷனில் தான் ஒர்க் பண்ணணும் ரிவர்ஸ் Vlookup ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை.
இப்போ சப்போஸ் நான் வந்து எனக்கு இந்த 2 காம்பினேஷனும் எனக்கு செட் ஆகலை, நான் VLOOKUP வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த எம்ப்ளாய் ஐடியை தூக்கி நீங்கள் இப்போ சப்போஸ் என்கிட்ட எம்ப்ளாய் நேம் இருக்குது, ஏபிசின்னு இருக்குது, எம்ப்ளாய் ஐடி கொண்டு வரணும். அவங்க நேமும் எனக்கு தெரியும், ஆனால் அவங்க எம்ப்ளாய் ஐடி தெரியாதுன்னு நினைக்கிறேன்னா இப்போ நம்ம VLOOKUP வச்சு நம்ம கொண்டு வரலாம். ஆனால் எப்படி கொண்டு வரணும்னா அது VLOOKUP பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகிறது தான் VLOOKUP ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, நேம் இங்கே இருக்குது, எம்ப்ளாய் நேம் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம கொண்டு வர முடியாது VLOOKUP வச்சு. ஸோ VLOOKUPல கொண்டு வரணும்னா நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி இன்டெக்ஸ் ஃபங்க்ஷனை கொண்டு வரணும். இன்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் காம்பினேஷனில் தான் ரிவர்ஸ் VLOOKUP போடணும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா, இப்போ இந்த காப்பி பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது டேட்டா கம்மியாக இருந்துச்சுன்னா காப்பி பேஸ்ட் உடனே ஆயிரும். 1 lakh மேலே டேட்டாஸ் இருந்துச்சுன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து காப்பி பேஸ்ட் ஆகிறதுக்கே டைம் எடுத்துக்கும். அது இல்லாமல் நம்ம டேட்டா வந்து ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிரும். உங்களுக்கு ஃபார்மேட் சேஞ்ச் ஆகாமல், அதாவது டேட்டா பேஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் நம்ம டேட்டா கொண்டு வரணும்னா இந்த மாதிரி மேட்ச் இன்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷனில் ரிவர்ஸ் VLOOKUP யூஸ் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் VLOOKUP எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரினா ரிவர்ஸ் VLOOKUP எப்படி யூஸ் பண்ணணும்னா ஈக்குவல் போட்டுங்க, இன்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு அரேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம இங்கே அந்த சின்டெக்ஸை பாருங்கள், கீழே இருக்கிற சின்டெக்ஸு அரேஸும் காட்டுது. அரேஸ்னால் நம்ம பார்க்க வேண்டிய டேட்டாஸ் தான் அரேஸு. ஸோ எனக்கு இந்த 2 டேட்டா தான் தேவை, அதனால் அந்த 2 டேட்டா அரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ரோஸ்னால் ரோ நம்பர்னால் உங்களுக்கு ரோ நம்பருக்கு பதிலாக மேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். மேட்ச்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் லுக்அப் வேல்யூ வேறு ஒன்றும் இல்லைங்க, அது முன்னாடி VLOOKUPல சொன்னது தான். லுக்அப் வேல்யூ நம்ம வச்சுக்கிற ஒரு டேட்டா தான், நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா தான் லுக்அப் வேல்யூ. ஸோ அந்த தெரிஞ்ச டேட்டா பார்த்திங்கன்னா நேமு. ஸோ லுக்அப் அரேஸ்னால் அந்த நேம் இருக்கிற ரேஞ்சு. ஸோ இதுதான் அதோட ரேஞ்ச், நேம் இருக்கிற ரேஞ்சு. ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் நேம் இருக்கிற ரேஞ்சு, இப்போ இது டிஃபால்ட்டாக எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ 0 டிஃபால்ட்டு வேல்யூ, கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது காலம் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வந்து இந்த காலம் எனக்கு எது தேவையோ அதான் காலம் நம்பர். எனக்கு ஃபஸ்ட்டு காலம் தான் தேவை, அதனால் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் 1. ஸோ அதை 1 நான் என்ட்ரி பண்ணி என்ட்ரி அடிக்கிறேன். என்ட்ரி அடிச்சேன்னா எம்ப்ளாய் ஐடிக்கு நேரம் என்ன வந்திருக்குது, நம்மளுக்கு 2123 வந்திருக்குது. வேறு ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாம். JFS என்ட்ரி பண்ணேன்னு எனக்கு 21240 கரெக்டாக வந்திருக்குது. ஸோ இதாங்க ரிவர்ஸ் VLOOKUP அண்டு VLOOKUP ஃபங்க்ஷன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃப்யூச்சரில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.